அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். எதை பத்திங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நம்ம காதலை பத்தி தான் கேக்குறேன். காதல் எங்கங்க? நமக்குள்ள இருக்கிறது முதலாளி தொழிலாளிங்கிற உறவு மட்டும்தானுங்களே. காதலிக்கலன்னா பின்ன எதுக்காக என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துறது என்னோட கடமைங்க. ஓஹோ, அப்ப எல்லாரும் முன்னாடி எதுக்கு சாரி கட்டி விட்ட? ஹெல்ப் பண்றது என்னோட நேச்சருங்க. நிஜமா மனசுல ஒண்ணு இல்லனா அப்புறம் எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வந்த? நான் சுத்தி வரலீங்க, பாதுகாப்பா இருந்தேன். அதான் ஏன்னு சொல்லு. அஃபெக்ஷனா இருந்தா தான் ப்ரொடெக்ஷன் கரெக்டா இருக்கும். உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாக்குறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். நானும் மீராவும் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம உன் லவ் ஸ்டோரி பத்தி அவளும் எதுவும் சொல்லல, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்லல. சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரியா இருந்தா துள்ளி குதிச்சு சந்தோஷமா சொல்லலாம். ஆனா என்னது ஒன் சைடு லவ், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு. நான் லவ் பண்றது உனக்கு தெரியாது, நீ லவ் பண்றது அவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவ இருந்தது யூரோப்ல, நீ இருந்தது வில்லேஜ்ல. அப்புறம் எப்படி அவளை பாத்துக்க முடியும்? புஷ்கர்ல வச்சுதாங்க. எங்க குடும்பத்தோட தோஷம் தீர்றதுக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து புஷ்கருக்கு போனோம். கட்டுக்கடங்க அதிர்ச்சலும். இன்னொரு பக்கம் எங்கள மாதிரியே புஷ்கருக்கு வந்த சிஎம்மோட கான்வாய். ஒரே பிரச்சனை தான். நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனைன்னு என் பாட்டி எனக்கு கொடுத்த துண்டை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கினேன். 3ஆம் தடவை முங்கி எந்திரிச்சப்போ எதிரில ஒரு அழகான பொண்ணு. ஒரு நிமிஷம் நான் ஏதோ ஒரு தேவதையா தான் இருப்பான்னு நினைச்சேன். அந்த பொண்ணு யாருன்னு கேட்டப்போ சிஎம் பொண்ணு நாங்க. புஷ்கருக்கு போறவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னுவாங்க, ஆனா எனக்கு கிடைச்சது மீரா தாங்க. அவங்க கிட்ட ஆசையா போய் ஹலோன்னு சொன்னேன். போலீஸ்காரன் லத்தி எடுத்து சலோன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவளை என்னால மறக்கவே முடியல. உடனே சென்னைக்கு வந்தேன். சிஎம்மோட ஆபீஸ்க்கு விசிட்டர் பாஸ்ல உள்ள போய் டெய்லி அவளை பார்க்க ஆரம்பிச்சேன். செடிக்கு தண்ணி ஊத்துற மீரா, அழகான நாய்க்குட்டிங்க கூட விளையாடுற மீரா. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவளை காணோம். எங்கன்னு விசாரிச்சதுல படிக்கிறதுக்கு யூரோப் போயிட்டானாங்க. 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் எடுத்து எமர்ஜென்சியா ஃபிளைட் ஏறி விக்டோரியா காலேஜ்ல அப்படியே லேண்ட். அந்த சாங்குக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சது, அவங்க ஊர் பர்கருக்கு முன்னாடி நம்ம இட்லி எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு மிடில் டிராப் ஆயிட்டாங்க. யூரோப்ல சரக்கு வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுகிட்டாங்க. ஃபிளைட் டிக்கெட்டுக்கு வச்சிருந்த காசும் போச்சு. அகதிங்க கப்பல்ல ஏறி 5 மாசம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்தேன். இப்ப புரியுதாங்க? இந்த மாதிரி மொக்கையான லவ் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லியிருந்தா கமெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்குமே தவிர லைக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. என்ன கதை கதையா விடுற? வேற வழி தெரியலங்க. என்ன புஷ்கர்ல பாத்தியா நீ? ஐயோ கண்டிப்பா இல்லைங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டில தாங்க பார்த்தேன். யூரோப்ல வந்து என்ன பாத்தியா? யூரோப்ப மேப்ல தாங்க பாத்திருக்கேன், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் எதுக்கு அவகிட்ட அப்படி சொன்ன? அந்த பொண்ணை கட்டி விடுறதுக்கு வேற வழி தெரியலங்க. ஏன் அந்த பொண்ணு நல்லவே இல்லையா? நான் நல்லவே இல்லைங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. என்ன மாதிரி ஒரு ஆளால அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அப்புறம் ஏன் என் பேரு சொன்ன? வேற ஏதாவது பேரு சொன்னா தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அதே சிஎம்மோட பொண்ணுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நான் ஹர்ட் ஆகி ஏதாவது பண்ணிருந்தேன்னா? பியூட்டி வித் பிரெயின்ஸ் வெரி ரேர் காம்பினேஷன். அதுவும் இல்லாம உங்க அப்பாவுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். இது அப்பா சீரியஸா எடுத்திருந்தா? இங்க பாருங்க, பேசிக்கலி எனக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. எதிரில இருக்கிறவங்க ரியாக்ஷன் பார்த்து தான் என்னோட ஆக்ஷன். நீ சரியான கேடிடா. கரெக்ட்டுங்க, என்ன ரொம்ப பிடிச்சவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. I love you. உனக்கு இதுதான் தண்டனை. Get ready to get into my life. மீரா, என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. எல்லாம் உடனே தெரிஞ்சுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க. என் கனவு லட்சியம் இதெல்லாம் வேறங்க. ஆனா இன்னில இருந்து என் கனவு லட்சியம் எல்லாமே நீதான். எனக்கு எப்ப என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இதுக்கு மேலயும் கதை கதையா சொல்லி எனக்கு கடுப்பேத்தாத. ஹலோ, முடியாதுங்க. You have no idea about me. Wait for my dad's call. ஐயோ, அந்த பொண்ணு அப்படியே சொல்லுச்சு. கடவுளே, ஏன்டா ஷாக்கு மேல ஷாக்கு குடுக்குற? சிஎம் பொண்ணு எப்படா உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா? அப்படி என்ன பொய்ய சொல்லுடா, அந்த பொண்ணை கவுத்த. பொய்யெல்லாம் சொல்லல ஜோசியரே, உண்மையை மட்டும்தான் சொன்னேன். பொண்ணு மடிஞ்சிருச்சு. ஜோசியரே உணர்ச்சி வசப்பட்டு இப்படிலாம் செய்யாதீங்க. பப்ளிக் பிளேஸா இருக்கிறதுனால உன் காலை மட்டும் பிடிக்கிறேன். உன் ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கொஞ்சம் சொல்லு. ஃபியூச்சரை பிளான் பண்ண கூடாது ஜோசியரே, அனுபவிக்கணும். அனுபவிக்கணுமா?
என்ஜாயா? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஜோசியத்தையும் சாஸ்திரத்தையும் நான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட சாஸ்திரங்கள் என்னை ஏமாத்திருச்சு. 47 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு பொண்ணுங்க பக்கத்திலே நான் போல. இனி என் கேரக்டரை நான் மாத்த போறேன்டா. இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போறது இல்ல. இனிமே எதுக்குடா இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த ருத்ராட்சம்? ஜோசியரே, எதுக்கு இந்த வேட்டி? எதுக்கு இந்த காலை? இந்த நிமிஷத்துல இருந்து என் ஜோசியத்தை நானு கைவிட்ட போறேன். இனிமே ஜல்சா மட்டும்தான். ஜல்சா ஜல்சா. ஜோசியரே, பொண்ணுங்க ஜோசியரே, பொண்ணுங்க. ஜோ யாரா அது? கண்ணு தெரியல. ஏய்! சித்தார்த் சார், நீங்களா? நானே தான் ஜோசியரே. ஐயோ, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்களை வச்சு பிக் பட்ஜெட்ல படம் எடுத்த ப்ரொடியூசர் மாதிரி ஆயிட்டீங்களே. இப்ப என்னன்னு சொல்றீங்க? அவன் கொடுத்த ஷாக்ல அண்ணன் என்ன வீட்டை விட்டே துரத்திட்டாரு. துரத்திட்டாரா? அதனாலதான் பகலெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் கேனை போட்டுட்டு ராத்திரி தேனாம்பேட்டையில இட்லி வித்துக்கிட்டு இருக்கேன். அப்போ உன் ஃபேமிலி எல்லாம்? என் பொண்டாட்டி பொட்டலம் கட்டுவா, என் புள்ளைங்க சால்னா ஊத்துவாங்க. தலைவிதி. ஜோசியரையா, எங்க ஹோட்டல்ல சட்னி சூப்பரா இருக்கும், கட்டி தரவா? என்னையா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? நான் அப்பதுல இருந்தே உங்ககிட்ட சொன்னேன் இதெல்லாம் ரியல் ஸ்டோரி தாயான்னு. என் பேச்ச கேட்டீங்களா? இப்படி சொடுக்கு போட்டுக்கிட்டு இது ரியல் ஸ்டோரி, சூப்பர் ஹிட் ஸ்டோரின்னு என்கிட்டயே சொன்னீங்க. ஆமா, எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுற? ஊருக்கு போக வேண்டியதுதானே? அடிச்சனா தலை அம்ஜி கறி போய் விழும். இன்னுமா உனக்கு அறிவு வரல? ஊருக்கு வந்தா ஹீரோவா தான் வருவேன்னு சொல்லிருக்கேன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு திரும்பி போக முடியும்? ஜோசியரையா, தமிழ் சினிமா நமக்கு நிறைய செஞ்சிருக்கு. அப்படின்னா நாமளும் அதுக்கு ஏதாவது செய்யணும்ல? இல்லன்னா துரோகி ஆயிடுவோம். அப்படின்னா உன்னோட ஹீரோ ஆசை இன்னும் முடியலன்னு சொல்றியா? நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைச்சிருந்தா எப்போ 2 காமெடி சீன், ரேப் சீனை வச்சு படத்தை முடிச்சிருப்பான். அவனுக்கு, உனக்கு, எங்க அண்ணனுக்கு, உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். உங்க எவனையும் விட மாட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் கபாலி 2ல ஹீரோவா நடிச்சு காட்டதா போறேன். நான் கிளம்புறேன் ஜோசியரே. கேனெல்லாம் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போய் இட்லி ஊத்தணும். அதையாவது ஒழுங்கா பண்ணு. Hey Meera. Hi. One minute. Yeah. என்னடி பூவை பாக்குறதுக்காக பூவோட வந்திருக்க? உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு. தேங்க்ஸா? எதுக்கு? உன்னால தானே நான் ஆகாஷ சந்திக்க முடிஞ்சது. அதுக்கு நான் காரணம் இல்லடி. அவ உன்னை பாக்குறதுக்கு உன் பின்னாடி யூரோப்கே வந்திருக்கா. கிரேசி காய். ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவன் உன்கிட்ட கதை விட்டுருக்கான். உண்மையாவா? சாதாரணமா லவ் பண்றதுக்காக தான் பசங்க கதை விடுவாங்க. ஆனா அவனை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக சொல்லிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா அவன் சொன்னதெல்லாம் அவன் சொன்னது எல்லாமே போய். அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் நீ ஓகே சொல்லிட்டியா? அவன் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஓகே சொன்னேன். ஆமா, அவனை பத்தி நான் எல்லாமே விசாரிச்சேன். ஃபேமஸ் ஆகிறதுக்காக கல்ல தூக்கி அடிச்சிருக்கான். ப்ரமோஷன் வந்த உடனே மினிஸ்ட்ரியே ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு என்ன மாட்டி விட்டுட்டான். ஹே சம்திங். அவனோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நான் விழுந்துட்டேன். ஸ்ரதா, நம்மள மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு வயசு வந்துருச்சுன்னா ஒரு கேள்வி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அழகா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, பணம் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல படிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு. ஆனா நான் ஆகாஷ சந்திச்ச பிறகுதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. புத்திசாலியான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும். எஸ், எனக்கும் இப்பதான் கிளாரிட்டி வந்திருக்கு. மம்மி, அந்த கரனோட பேரண்ட்ஸ் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்களா? ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபோன் பண்றாங்க. ஓகே சொல்லிடலாமா? கன்ஃபார்மா நோ சொல்லிடு. நான் ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அவன் தான் முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டானேமா. ஆனா இப்போ அவன் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணலாம்னு சொல்ற? அவனை அவங்களுக்கே கொடுத்துடலாம்னு சொல்றியா? டாடி எப்பவோ சிஎம் ஆயிருக்க வேண்டியது. ஆனா மீராவோட அப்பா டாடிய நல்லா ஏமாத்திட்டாரு. இப்போ அவன் என்ன ஏமாத்த பாக்குறான். எனக்கு அவன் வேணும். நான் ஆகாஷ அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப். இதுக்கு மேல எதுவுமே பேசாத. இதுவா அவருடைய கேவலமான லவ் ஸ்டோரி? ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா?
தெரியும் டாட். எனக்காக கியூல நிக்கிற எல்லாருமே என்னோட ரேஞ்சுக்காக தான் நிக்கிறாங்க. பாத்தீங்களா டாட், அங்க மேல பாத்தீங்களா என்ன தெரியுது? ரூஃப். என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்க எல்லாம் அந்த ரூஃப் மாதிரி தான். அங்க லைட்டு, ஃபேனு, ஃபால் சீலிங்க தவிர வேற எதுவுமே இல்ல. அதுவே ஆகாஷ்னா அந்த ஆகாயம் மாதிரி. அங்க மேகங்கள் இருக்கு, வானவில் இருக்கு, அழகழக நட்சத்திரங்கள் இருக்கு. லைஃபே த்ரில்லிங்கா இருக்கும். அவன் ஒரு பிளாட்ஃபார்மா? அவனுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. உங்களால முடியும் டாட். உன் பக்கத்துல நிக்கிறதுக்கான தகுதி கூட அவனுக்கு இல்லம்மா. உனக்கு எப்படி போய் அவனை பிடிச்சது? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் கலர்ல, கண்ல, பர்சனாலிட்டில இருக்கும். பேக்ரவுண்ட்ல எல்லாம் இருக்காது. இங்க இருந்தா போதும். ஆகாஷ் கிட்ட இருக்கிற அந்த தகுதி எனக்கு பிடிச்சிருக்கு.